வணக்கம். தினம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,31,00,000 ரேஷன் கார்டுகளுக்கும் ஏற்கனவே வழங்கி வந்த மகளிர் உரிமை தொகை 1000 உயர்த்தி 2000 உயர்த்தி என்று வழங்கி, அதற்போக வரக்கூடிய 3 மாதத்திற்கான தொகையும் சேர்த்து 5000 ரூபாயாக இன்று அனைவருடைய வங்கி கணக்கிலும் செலுத்தியிருக்கிறார்கள். காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா பெண்களும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் போய், அம்மா உனக்கு வந்துருச்சா, ஐயா முதல்வர் ஐயா போட்டிருக்காரு, 5000 ரூபா வந்திருக்குன்னு அவ்வளோ மகிழ்ச்சி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாயே கொடுக்க முடியாது, சாத்தியமில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அடிமை கூட்டத்துக்கு மத்தியில் 1000 வழங்கி இன்னைக்கு அதை 2000 உயர்த்தி அதையும் வழங்கி சாதனை படைத்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான், இந்த நிர்வாகம் தொடரணும். ஏன்னா இதை என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தியில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு அதை அவங்களோட கை கொடுத்துருக்க அடிமை கூட்டமும் என்ன நினைப்பாங்கன்னா, மொத்தமாக இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதை தெரிந்து கொண்ட தளபதி அவர்கள் தான் முன்கூட்டியே வழங்கியிருக்காங்க. இனி அவங்க இந்த காலங்களில், வரக்கூடிய காலங்களில் அவர்கள் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த துறையை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல வெறும் 500 ரூபா இருந்தால் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய எண்ணம், அவங்க அப்படிதான் அந்த மாதிரி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே வாரி வழங்கிக்கிட்டு இருக்க இந்த காசை நிறுத்துறதுக்கான ஏற்பாடை பண்ணுவாங்க. ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள் தமிழக மக்களே, இந்த நிலை தொடர வேண்டுமா எப்படிங்கிறத தாய்மார்களும் பெண்களும் முடிவு செய்ய வேண்டும். இந்த ஒரு மகிழ்ச்சியான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி.